இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, சண்டே டெம்பிள் விசிட் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா, சண்டே அன்னைக்கு ஈச்சனாரி டெம்பிள் போகணுன்னு சொல்லி தான் கிளம்பி போயிருந்தோம். தேவுமே பார்த்திங்கன்னா அழகாக கிளம்பி டெம்பிள் போகிறதுக்கு வந்துட்டான். நாங்கள் சீக்கிரமே கோயில் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுமே பார்த்திங்கன்னா, சரி சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே கடை வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே போயிட்டு லெமன், தேங்காய், அதுக்கப்புறம் பூ, பழம் இதெல்லாமே வாங்கிட்டு உள்ளே வந்தோம்னா அங்கே கொஞ்சம் அர்ச்சனை ஸ்வீட்டு ஒன்று விற்பாங்க. அதையுமே நம்ம வாங்கிட்டு 3 பேத்துக்குமே வாங்கிட்டு நம்ம சாமி பார்க்க வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு நல்லா கும்பிட்டாச்சு. மெயினாக இப்போ எதுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, காருக்கு பூஜை போடணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு தான் வந்தோம். சரி சாமிக்கிட்ட அந்த எலுமிச்சம்பழம், தேங்காய் எல்லாமே வச்சு கும்பிட்டு சாருக்கும் சுற்றி போட்டு தேங்காய்லாம் அழகாக உடைச்சாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயில் ஃபுல்லாமே டெக்கரேஷன் ஒர்க் தான் போயிட்டுருந்துச்சி. ஏன்னா நெக்ஸ்ட் டே தமிழ் நியூ இயர். அதனால் தேவ் பார்த்திங்கன்னா சரியான ஆட்டம். அங்கே அந்த வாசலில் அங்கே இங்கேன்னு ஆடி விளையாடிக்கிட்டே இருந்தான் ரொம்ப நேரம். நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே கோயிலே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இன்னொரு டெம்பிள் இருக்குது. சரி அங்கேயே போயிடலான்னு பார்த்தா அங்கே நாங்கள் போகிறக்குள்ளேயுமே கோயில் சாத்திட்டாங்க. அதனால் வெளியவே வெளியவே நின்றுட்டு சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்துலேயே குளம் இருக்குது. அந்த குளம் பக்கத்துலேயே ஃபுல்லாக அந்த ஸ்மார்ட் சிட்டி ஒர்க்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.